ஹாய், திஸ் இஸ் லைஃப் ஆஃப் சர்க்கிள். வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னைக்கு என்ன பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சதாசிவ கோணம் தான் வந்திருக்கோம். இது நம்ம பைக் ரூட்டில் வந்திருக்கோம். நடப்பாதன்னா புத்தூர்லேருந்து சேரோட்டில் அடிவாரம் போயிட்டு போகணும். இது பைக் ரூட்டுன்றதால 21 கிலோமீட்டர் நம்ம சுற்றிட்டு வரோம். வாங்க இந்த சதாசிவ கோண மலையை போய் பார்க்கலாம். சதாசிவ கோணம் என்பது ஆந்திர பிரதேசம் மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு மலைப்பகுதி மற்றும் சிவன் கோயில் ஆகும். இது இயற்கையான நீர்வீழ்ச்சிகள், அடர்ந்த காடுகள் மற்றும் அமைதியான சூழலுக்கு பெயர் பெற்றது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா புத்தூருக்கு அருகில் உள்ள மஜ்ஜிகா உண்டா என்ற பகுதியிலேருந்து இந்த மலைப்பாதை பிரியுது. ட்ரக்கிங் போகிறவங்க நடப்பாதைக்கு ஷேர் ஆட்டோ மூலமாக அடிவாரம் போயிட்டு அங்கேருந்து 7 கிலோமீட்டர் நடக்கணும். 2.5 3 மணி நேரத்தில் நடந்துடலாம். இந்த சிவனை தரிசனத்துக்கு முன்னாடி இந்த ஆலமழுதிலேருந்து வர நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு தான் இந்த சிவனை தரிசனம் பண்ணணும். இதில் குளிக்கிறது உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது. இயற்கையான மூலிகை தண்ணி மாதிரி இருக்கிறதால இது நம்மளால் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம், தோஷங்கள் நீங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த தண்ணியில் முதல்ல நம்ம குளிச்சுட்டு தான் இறைவனை தரிசனம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம பாவங்களும் இந்த தண்ணியில் குளிக்கும்போது போகும்னு சொல்லுவாங்க. இறைவன் சதாசிவன். அடுத்து இங்கேருந்து மேலே ஏறணுன்னா ஒரு 15 நிமிஷம் நடக்கணும். நடந்தோம் அப்படின்னா ஒரு ஆஞ்சநேயர் தெரிவார். அவருக்கு அடுத்து நடந்து போயிட்டே இருந்தோம்னா காமாட்சி அம்மன் சன்னிதியை நம்ம பார்த்துடலாம். அதுக்கும் பக்கத்தில் நீர்வீழ்ச்சி இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சியிலையும் நம்ம குளிச்சுட்டு தான் இந்த காமாட்சி அம்மனை நம்ம தரிசனம் பண்ணணும். இந்த நீர்வீழ்ச்சியும் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குற அழகாக இருக்கும், குளிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். இயற்கையான அந்த நீர்வீழ்ச்சி குளிக்கிறது ரொம்ப உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்குது. எதிரிலேயே ஆகாசலிங்கம் இருக்குது. இவரையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு அம்மன் சன்னிதி இருக்கும். அதையும் பார்த்துட்டு அதுக்கு மேலே டாப்பில் ஒரு ஹில்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் குகையும் இருக்குது. இந்த குகையில் இருக்க லிங்கத்தையும் நம்ம வணங்கணும். ஏன்னா இது சித்தர்களால் வணங்கப்பட்டதாக இங்கே சொல்லியிருக்காங்க. பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கும், இயற்கை அமைஞ்சது. அம்மன் சன்னதியும் பார்த்திங்கன்னா மிக சக்தி வாய்ந்த காமாட்சி அம்மனை இங்கே காட்சி அளிக்கிறாங்க. இந்த இறைவனையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சதாசிவ கோண மலையோட அழகு மற்றும் இதனுடைய சிறப்புகளை பற்றி முழு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவாக அதை அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் அதையும் பார்க்கணும். இந்த கோயிலை கட்டாயம் எல்லோரும் தரிசனம் பண்ணணும். இந்த கோயிலோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.